الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين والصلاة والسلام على مبعوث رحمة للعالمين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا إلى آخر الآية. صدق الله مولانا العليم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه كان النبي صلى الله عليه وسلم يقول إذا جاءت رجب اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر ربي تقدم بالخير وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. பக்தரட்சகனும் சர்வஜீவ ஜெயாபரணமாகிய ஏகவல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாய் முள்ளியம் காற்றலையும் மோகன சற்றலை போல் நெல்லிய மனப்பரப்பு வந்த நபிகளுக்கெல்லாம் அரசராம் எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அளவும் தவறாது பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் குறிப்பாக வலிமார்களுக்கெல்லாம் தலைவராக திறந்து கொண்டிருக்கும் குதுபனா குதுபுல் அக்தாப் அவசர அலமுஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி பத்தசுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அன்னவர்கள் மீதும் இம்மாதத்தில் கதாநாயகராக திறந்து கொண்டிருக்கக்கூடிய குதுபுல் ஹிந்த் அத்தாயா ரசூல் ஹாஜா மொய்னுத்தீன் ஜிஸ்மீல் அஜ்மீரி சஜ்ஜரி பத்தசுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அன்னவர்கள் மீதும் ஏனைய இறைநேச செல்வர்கள் மீதும் எம் அனைவர்கள் மீதும் இறைவனின் சலாசத்தும் கருணையும் சலாமனும் ஈரற்றமும் உண்டாவதாக வேண்டியவனாய் புனிதம் மிகுந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் ஜும்மாவுடைய கடமையினை நிறைவேற்றுவதற்காக வேண்டி யாத்திகாவுடைய நீயத்தோடு இறைவனது திரு இல்லத்தில் விட்டிருக்கக்கூடிய பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உடைய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே, இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும் இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை விட்டும் தவிர்த்து விலகி நடக்குமாறு எங்களுக்கு விலக்கல் விதித்துள்ளார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி நடக்குமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே, இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்தில் பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்திருந்தான். அவ்வாறு இறைவனால் படைக்கப்பட்ட அந்த படைப்பிடங்களில் ஒவ்வொரு படைப்பிடங்களில் இருந்தும் ஒவ்வொரு குழுவினர்களை அல்லது சில விடயங்களை தேர்ந்தெடுத்து அவைகளுக்கு பல சிறப்புகளை வழங்கி ஏனையவைகளை விட அந்த படை மூலத்தில் அவைகளை முதன்மைப்படுத்துகின்றான், சிறப்புப்படுத்துகின்றான். அந்த ரீதியில் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அருள்மறையான் திருமறையில் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான். 9வது அத்தியாயம் 36வது வசனத்தில் இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா, நிச்சயமாக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும். இறைவன் எவ்வாறு சொல்லி காட்டுகின்றான்? 9வது அத்தியாயம் 36வது வசனத்தில் இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா, அல்லாஹ் தஆலாவிடத்தில் மாதங்கள் அவைகளுடைய எண்ணிக்கை 12 ஆகும்.
அந்த 12 மாதங்கள் எப்போது இருந்து இந்த எண்ணிக்கை அல்லாஹ் தஆலாவிடத்தில் கணக்கெடுக்கப்படுகின்ற சொன்னால் யௌம خلق السماوات والارض இந்த பூமி இந்த வானம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12. குர்ஆன் இறங்கியதில் இருந்துதான் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 கிடையாது. உத்தமநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வுலகத்திற்கு அருளப்பட்டதில் இருந்துதான் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று கிடையாது. மாற்றமான முறையில் இந்த வானம் பூமி படைக்கப்பட்டதில் இருந்து இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்பதாக அவனது அருமறையான திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இவ்வாறு சொல்லி காட்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே மாதங்களில் சில மாதங்களை சிறப்புப்படுத்தி காட்டுகின்றான். மனிதர்களை எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்களில் சிறந்தவர்களாக நபிமார்கள், அந்த நபிமார்களிலும் சிறந்தவர்களாக ரசூல்மார்கள், அந்த ரசூல்மார்களிலும் சிறந்தவர்களாக உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த ரசூல்மார்களை இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்புப்படுத்தி காட்டியிருக்கின்றான் மனித படைப்பு. அதே போன்று மலக்குமார்களை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ லட்சமான கோடிக்கணக்கான மலக்குமார்கள் இறைவனின் மூலமாக படைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். என்றாலும் அந்த மலக்குமார்களின் தலைவராக ரயீசுல் மலாயிகா என்று சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர். இவ்வாறு இறைவனால் ஒவ்வொரு படைப்பினங்களிலும் சிலர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு என்று சொல்லி சில கண்ணியங்களும் சில மாண்பு வழங்கப்பட்டு அவர்கள் உன்னதப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இறைவனால் படைக்கப்பட்ட 12 மாதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களில் சிறப்புக்குரியதாக ஆக்கியிருந்தான். அதனை அவனது அருள்மறையான திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். 9வது அத்தியாயம் 36வது வசனத்தில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அவ்வாறு இறைவனால் படைக்கப்பட்ட 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்புக்குரியதாக, மேன்மைக்குரியதாக, மகோனத்துவம் உரியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக சொல்லக்கூடிய இறைவன் அந்த மாதங்களில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இறைவனால் சிறப்புப்படுத்தப்பட்ட அந்த மாதங்களில் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றான். நாங்கள் சிறப்புக்குரிய மாதம் எது என்பதனை தெரிந்தால்தான் அந்த மாதத்தில் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ளலாம் என்பதனை விளங்கிக் கொள்வோம். அந்த அடிப்படையில் 12 மாதங்களில் 4 மாதங்களை சிறப்புக்குரியதாக ஆக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 4 மாதங்களில் ஒரு மாதமான புனித மிகுந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நாங்கள் அனைவர்களும் தற்பொழுது விட்டிருக்கின்றோம். 4 மாதங்கள் ரஜப், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். இவ்வாறு இந்த 4 மாதங்களும் மாதங்களிலே 12 மாதங்களிலே சிறப்புக்குரியதாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருகின்றன. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் தொடராக வரக்கூடிய மாதங்கள். ரஜப் என்பது தனியாக வேறுபடுத்தி காட்டப்படுகிறது. அவ்வாறு இறைவனால் சத்தியாக்கப்பட்ட ஒரு புனித மிகுந்த ஒரு மாதத்தில் தான் நாங்கள் அனைவர்களும் வீற்றிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு மனிதன் இறைவனால் சந்தியாக்கப்பட்ட விடயங்களை சந்தி செய்கின்றானோ அப்பொழுது அந்த மனிதன் சக்தி அடைந்து கொள்கின்றான். அந்த மனிதன் மேன்மைக்குரியவனாக மாற்றம் பெறுகின்றான். நாங்கள் இந்த ரஜப் மாதத்தினை சந்திப்படுத்தியவர்களாக, இந்த ரஜப் மாதத்திற்கு வழங்கக்கூடிய கண்ணியத்தினை வழங்கியவர்களாக நாங்கள் நடப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது தரிசனத்தில் எங்களை சந்தைக்கும் மகோனத்துவத்திற்கும் உரித்தானவர்களாக ஆக்குவான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜப் மாதத்தினை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 4 மாதங்களிலும் ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை பற்றி அவனது அருள்மறையான திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எவ்வாறு என்று சொன்னால், இந்த சந்தியாக்கப்பட்ட இந்த மாதங்களில் உங்களது நப்சுகளுக்கு, உங்களது ஆத்மாக்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்து விடாதீர்கள். ஏனைய மாதங்களிலும் நாங்கள் என்ன செய்துவிடக்கூடாது, பாவத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது. என்றாலும் குறிப்பாக இந்த 4 மாதங்களிலும் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பாவத்திலிருந்து மிகவும் கவனமான முறையில் விலகி நடந்து கொள்ளுங்கள். அதிகமான நன்மைகளை செய்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்று தெரியுமா? ஒரு மனிதன் இறைவனால் சந்தியாக்கப்பட்ட இந்த மாதத்தில்
அந்த மாதத்தினை சங்கைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு நெல் அமல் செய்வான் என்று சொன்னால் அதற்கு இரட்டிப்பான நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றான். இவ்வாறு சங்கியாக்கப்பட்ட இறைவனால் மகோனத்துவம் அளிக்கப்பட்ட ஒரு மாதத்தில் ஒரு மனிதன் நற்கிரிகை செய்வான் என்று சொன்னால், ஒரு வணக்கம் ஒரு இபாதத் செய்வான் என்று சொன்னால் அதற்கு இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பன்மடங்கான கூலிகளை அதற்கு வழங்குகின்றான். அதே போன்று ஒரு மனிதன் சங்கியாக்கப்பட்ட இந்த மாதத்தினை சங்கிப்படுத்தாமல் பொதுபோக்குத்தனமாக பாவங்களில் மூழ்குவதே தனது குறிக்கோளாக கொண்டு செயற்படுவான் என்று சொன்னால் ஏனைய மாதத்தில் அவன் செய்கின்ற பாவத்திற்கு இறைவனால் வழங்கப்படுகின்ற கூலியை விட மிகவும் கொடூரமான கூலிகளும் தண்டனைகளும் புனிதம் நிறைந்த சங்கையாக்கப்பட்ட இந்த மாதங்களில் செய்வதன் மூலமாக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றான் என்பதனை நாங்கள் அனைவரும் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதனைத்தான் தஃப்சீருல் ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன் என்று போற்றப்படக்கூடிய குர்ஆனுக்கு விளக்கவுரை அளிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இமாமுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் இந்த சங்கியாக்கப்பட்ட மாதங்கள், அதாவது ரஜப் மாதமாக இருக்கலாம், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த 4 மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு நல்லமல் செய்வான் என்று சொன்னால் அதற்கு இறைவனிடத்தில் பன்மடங்கான கூலிகள் வழங்கப்படுகின்றது. அதே போன்று இந்த சங்கியாக்கப்பட்ட மாதங்களில் ஒரு மனிதன் ஒரு தீமையினை ஒரு பாவ செயலினை செய்வானே என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பன்மடங்கான தீமைகளை எழுதுகின்றான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். பிறப்புக்கும் மதிப்புக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தினை கண்ணியப்படுத்தியதனுடைய அடிப்படை நோக்கம். இறைவன் நன்மைகளை எமக்கு வாரி வாரி வழங்கி இந்த மாதத்தினை கண்ணியப்படுத்துகின்றான். இறைவன் நன்மைகளை கொள்ளையடிக்கும்படி சொல்லி இந்த மாதத்தினை கண்ணியப்படுத்துகின்றான். ஆனால் நாங்கள் எவ்வாறு இந்த மாதத்தினை கண்ணியப்படுத்த வேண்டும்? நோன்பு நோற்றுக் கொள்ள வேண்டும். அதிகமான முறையில் நஃபிலான வணக்கங்களை செய்து கொள்ள வேண்டும். அதிகமான முறையில் சதகாக்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். சிலர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஜகாத் என்பது ரமலான் மாதத்தில் மாத்திரம்தான் கொடுக்க வேண்டும் என்பதாக. நிச்சயமாக கிடையாது. ரமலான் மாதத்தில் ஜகாத் கொடுப்பதனுடைய நோக்கம், ரமலான் மாதத்தில் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல லட்சக்கணக்கான ரஹ்மத்துக்களை பரக்கத்துக்களை இறக்குகின்றான். அந்த சந்தர்ப்பத்தில் நான் ஜகாத் வழங்கினால் அல்லாஹ் எனது பாவங்களை மன்னித்து எனக்கு அதிகப்படியான நன்மைகளை தருவான் என்ற நல்லெண்ணத்தில் தான் ஜகாத்தினை நாங்கள் ரமலான் மாதத்தில் வழங்குகின்றோம். அவ்வாறு ரமலான் மாதத்தில் கொடுக்கக்கூடிய நாங்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய இறைவனால் சங்கியாக்கப்பட்ட இந்த ரஜப் மாதத்தில் ஜகாத்தினுடைய கணக்கு வந்துவிடுமே என்று சொன்னால் தாராளமான முறையில் நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? ஜகாத் கொடுத்துக் கொள்ளலாம். ஏன்? இந்த சங்கியாக்கப்பட்ட நாளில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்திற்கும் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பன்மடங்கான நன்மைகளை நமக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றான். இன்னும் ஒரு விடயம், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய விடயம் தபரானி, பைஹகி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உச்சமனபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரஜப் மாதம் வந்துவிடுமே என்று சொன்னால் ஓர் அழகான ஒரு துஆவினை கேட்பதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்பதோடு பிறர்களையும் கேட்கும்படி ஏவுவார்கள். அதுதான் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், புனிதம் நிறைந்த ரஜப் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, இன்னும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, இன்னும் உனது ரஹ்மத்துக்கள் நிறைந்த உன்னத மிகுந்த ரமலான் மாதத்தினை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபினை பாக்கியத்தினை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று சொல்லக்கூடிய துஆவினை உச்சமனபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமான முறையில் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த ரஜப் மாதத்தில். அவ்வாறான ஒரு ரஜப் மாதத்தில் தான் நாங்கள் அனைவர்களும் வீட்டிருக்கின்றோம். இந்த ரஜப் மாதத்தில் நாங்கள் அதிகமான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறைகளில் இருந்தும் ஒன்றான அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, அதே போன்று ரமலான் மாதத்தினை எட்டிக்கொள்ளக்கூடிய நஸ்கிபினை நற்பாக்கியத்தினை எங்களுக்கு தருவாயாக, உடலில் ஆரோக்கியத்தினையும் பலத்தினையும் சக்தியினையும் தருவாயாக, உடல் ஆரோக்கியத்தோடு உன்னை நாங்கள் 30 நாட்களும் நோன்பு நோக்கக்கூடிய ஆற்றலை தருவாயாக என்று பொருள்படக்கூடிய அந்த துஆ சிறிதாக இருந்தாலும் அர்த்தம் நிறைந்த கலிமாக்கள்,
அர்த்தம் நிறைந்த பொருள் கூடிய அந்த வாசகத்தினை முற்றமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதனை நாங்கள் அதிகம் அதிகம் ஓதுவதற்கு அனைவர்களும் முனைய வேண்டும். இன்னும் ஒரு இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரஜப் மாதத்தினை பற்றியும் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது என்பதனை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள். ரஜப் ஷஹ்ருல்லாஹ், ஷஅபான் ஷஹ்ரி, ரமலான் ஷஹ்ரு உம்மதி, அவு கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ரஜப் மாதம் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் இறைவனது மாதம், ஷஅபான் எனது மாதம், ரமலான் ஷஹ்ரு உம்மதி எனது உம்மத்தினருடைய மாதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இறைவனது மாதம் என்று பெயர் வருவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த ரஜப் மாதம் என்னவென்று நாங்கள் இமாம்களின் மூலமாக தெளிவான முறையில் அறிந்து வைத்திருக்கின்றோம். இறைவன் பல்லாயிரக்கணக்கான ரஹ்மத்துக்களையும் பரக்கத்துக்களையும் எண்ணில் அடங்காது எங்களின் அளவில் சொரிந்து கொண்டிருக்கின்றான். எங்களின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வகையான பரக்கத்துக்களையும் நிஅமத்துக்களையும் சொரிந்து கொண்டிருக்கின்றான். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தினை தன்னோடு இணைத்து தனது மாதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வாறு நாங்கள் இந்த ரஜப் மாதத்தில் நோன்பு நோற்று தொழுகைகளை தொழுது ஏனைய தான தர்மங்களை வழங்கி இறைவனது நெருக்கத்தினை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் முயற்சி செய்ய வேண்டுமோ, அதை போன்று பிறர்களை நோவினை செய்வதில் இருந்தும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ரஜப் மாதத்தினை நாங்கள் மிகவும் சர்வ சாதாரணமான முறையில் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ரஜப் மாதமாக இருக்கலாம், ஏனைய 3 மாதங்களாகிய சங்கையாக்கப்பட்ட ஏனைய 3 மாதங்களாகிய துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இவைகள் எல்லாம் சாதாரணமான மாதங்கள் கிடையாது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய துவா உடனே கபூலாக்கப்படக்கூடிய மாதங்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய பதுவா சாபமும் உடனே இறைவனிடத்தில் கபூல் செய்யப்படக்கூடிய மிகவும் சக்தியும் வலுவும் பெற்ற மாதங்களாக இந்த மாதம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு வரலாறு, அனைவர்களும் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆட்சி காலம். இந்த ஆட்சி காலத்தில் ஜனாதிபதியாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் ஒரு மனிதர் பள்ளி வாயிலை நோக்கி வருகின்றார். பள்ளி வாயிலுக்கு அவரால் வரவே முடியவில்லை. கண் குருடு, காலும் முடம், கைகளாலும் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. தத்தளித்து நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நக்கரித்து பள்ளி வாயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருகாமையில் இருந்த தோழர்களை பார்த்து கேட்கின்றார்கள், இவர் யார்? இதற்கு முன்னால் இவரை பார்த்ததே கிடையாது, இவர் யார் என்பதாக கேட்டவுடன் அங்கிருந்த தோழர்களில் ஒருவர் சொல்லி காட்டுகின்றார், யார்? ஹலீஃபத் ரசூலுல்லாஹ், இறைவனது திருச்சூதரின் ஹலீஃபாவே இவர். பனு சன்ஆ என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்பட்டவுடன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், இவருக்கு என்ன நடந்தது? எதன் காரணமாக இவர் கண் குருடாகவும் மிகவும் அலங்கோலமான கோலத்தில் ஆக்கப்பட்டு தத்தளித்து தவித்துக் கொண்டிருக்கின்றார் என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மனிதர் ஒரு விடயத்தை சொல்கின்றார். ஒரு அப்பாவியுடைய சாபம், ஒரு அப்பாவினுடைய பதுவானால் இந்த மனிதர் கண் குருடாக்கப்பட்டு கால் முடமாக்கப்பட்டு கைகள் எல்லாம் சொத்தியாக்கப்பட்டு இன்று தத்தளித்து பலர்களாலும் ஏளனப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆகுவதற்கு காரணம் ஒரு அப்பாவினுடைய பதுவா, சாபம் என்பதாக அவரிடத்தில் சொல்லப்படுகின்றது. சொல்லப்பட்டதும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீதிக்கு காட்டக்கூடியவர்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஓனாயும் ஆடும் ஒரே ஆற்றில் நின்று நீர் அருந்தும் அந்த அளவுக்கு அவர்கள் நீதியில் நேர்மையாக நடந்தவர்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனம் உருகுகின்றார்கள். உடனே கேட்கின்றார்கள், யார் இந்த மனிதருக்கு பதுவா செய்தது? இவ்வாறு பதுவா செய்ததுடைய காரணம் என்ன? அழைத்து வாருங்கள் என்று சொன்னவுடன் இந்த மனிதருக்கு பதுவா செய்த மனிதர் தேடி பிடித்து அழைத்து வரப்படுகின்றார். அழைத்து வரப்பட்டதும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், எதற்காக வேண்டி இவ்வளவு கொடூரமான ஒரு சாபத்தினை இந்த மனிதருக்கு விட்டாய்? எதற்காக வேண்டி இவ்வளவு தாங்க முடியாத ஓர் இன்னலை இந்த மனிதருக்கு நீ அளித்தாய் என்று கேட்டவுடன் அதற்கு அந்த மனிதன் கூறினார், ஓ ஹலீஃபாவே, நான் அப்பாவி,
எனக்கோ லட்சமான கோடிக்கணக்கான சொத்து பத்துக்கள் இடத்தில் இருந்தது. இவர் வேற யாரும் இல்லை, எனது குடும்பத்தில் இருந்தும் ஒரு குடும்ப உறுப்பினர். பனு சன்னா என்பது எனது குடும்பம் தான், எனது குடும்ப உறுப்பினர் தான் இவரும். ஆனால் என்னிடத்தில் இருந்த சொத்து பத்துக்களை எல்லாம், சொத்து செல்வங்களை எல்லாம் என்னை ஏமாற்றி என்னிடத்திலிருந்து அபகரித்து விட்டார், சூறையாடி விட்டார். நான் பொறுத்திருந்தேன். அதிலிருந்து சிறு பங்காவது எனக்கு தருவார் என்று நான் பொறுத்து பார்த்தேன். அவர் தரவில்லை. இறைவனை நான் முன்னிறுத்தி கேட்டேன், அல்லாஹ்விற்காக வேண்டி எனது சொத்திலிருந்து சிறு பங்கையாவது எனக்கு தந்துவிடு என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் மறுத்துவிட்டார். அதற்கு அந்த மனிதர்கள், அந்த கூட்டத்தினர்கள், எனது குடும்பத்தினர்கள் மறுத்துவிட்டார்கள். மறுத்துவிட்ட சந்தர்ப்பத்தில் நான் மீண்டும் சொன்னேன், இறைவனை பயந்து கொள். சொந்த குடும்பத்தினர்களுக்கு நீ மாறு செய்கின்றாய், சொந்த சகோதரர்களுக்கு நீ மாறு செய்கின்றாய், நிச்சயம் இறைவனிடத்தில் பதிலளித்து தீர வேண்டும் என்பதாக பல பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கேட்டு பார்க்கின்றார். அந்த மனிதர்கள் திருந்துவதாக கிடையாது. அவர்களுடைய குடும்பத்தினர்கள் எந்த அளவுக்கு அந்த மனிதனை கொடுமை செய்தார்கள் என்று சொன்னால், பல சொத்து பத்துக்களுக்கு, செல்வங்களுக்கு அரசாக இருந்த, தகுதி உடையவனாக இருந்த அந்த மனிதன் தங்குவதற்கு, தூங்குவதற்கு, உண்ணுவதற்கு, அணிவதற்கு ஆடையின்றி, உணவின்றி ரோட்டில் அலைந்து கொள்ளக்கூடிய, வீதியில் அலைந்து திரியக்கூடிய ஒரு அவல நிலைக்கு அந்த பனு சன்னா என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர்கள் ஆக்கிவிட்டார்கள். பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம். அதற்கு அந்த மனிதர் சொல்கின்றார், இந்த சந்தர்ப்பத்தில் நான் மிகவும் கவலை அடைந்தவனாக, இதற்கு மேலால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்ற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் இறைவனால் சந்தியாக்கப்பட்ட ஒரு மாதம் வர வேண்டும், அந்த மாதத்தினை எதிர்பார்த்தவனாக நான் காத்துக் கொண்டிருந்தேன். இறைவனால் சந்தியாக்கப்பட்ட அந்த மாதம் வரும் வரைக்கும் நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன். வந்தது ரஜப் மாதம். ரஜப் மாதம் இறைவனால் சந்தியாக்கப்பட்ட அந்த மாதம் வந்தவுடன் இறைவனிடத்தில் கரம் ஏந்தி நான் கேட்டேன், அல்லாஹும்ம இன்னி அதுஊக துஆஅன் ஜாஹிதா. யா அல்லாஹ், நான் மனம் சஞ்சலப்படைந்தவனாக உள்ளத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்திக்கின்றேன். உக்துல் பனி சன்ஆ. யா அல்லாஹ், பனு சன்ஆ கூட்டத்தினர்களை நீ அவ்வாறு கொலை செய்து விடுவாயாக. இல்லா வாஹிதா, ஒருவரை தவிர மற்ற அனைவர்களை நீ அழித்தொழித்து விடுவாயாக என்பதாக ரஜப் மாதத்தில் வைத்து நான் இருகரம் ஏந்தி துவா கேட்டேன், பதுவா செய்தேன் என்று சொன்னவுடன் தொடர்ந்து அந்த மனிதர் சொல்கின்றார், அதற்கு அடுத்ததாக நான் துவா கேட்டு ஒரு மாத காலமும் ஆகவில்லை, இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு சன்னா என்று சொல்லக்கூடிய எனக்கு அநியாயம் செய்த எனது குடும்பத்தினர்களை இறைவன் படுகொலை செய்தான். ஆனால் ஒரே ஒருவரை தவிர, அவர்தான் தற்பொழுது கண்குருடானவராக, கால்கள் எல்லாம் உடனானவர்களாக, கை சொத்தியானவராக, நடக்க முடியாமல் நிலத்தில் நக்கறுத்து வந்து கொண்டிருக்கின்றாரே, இவரை தவிர. இவருக்கு இந்த இலவுபடுத்தப்பட்ட வேதனை எதற்காக வேண்டும் தெரியுமா? இவர் மட்டும் சற்று என் மீது இரக்கம் கொண்டார், எனக்காக வேண்டி எனது குடும்பத்தினர்களிடத்தில் பரிந்து பேசினார், அவருடைய சொத்திலிருந்து ஏதாவது கொடுத்து விடுங்கள் என்று எனக்காக வேண்டி அவர் சற்று பரிந்து பேசினார். அதற்காக வேண்டித்தான் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு இந்த கொலையிலிருந்து விடுதலை அளித்து இந்த தண்டனையை வழங்கி வைத்திருக்கின்றான் என்பதாக சொல்லிய பொழுது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நிச்சயமாக இந்த ஃபீஹாதா லஇபரத்து வ அஜப். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நிச்சயமாக மிகவும் ஆச்சரியத்திற்குரிய ஒரு படிப்பினை ஆகும் என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனது தோழர்களுக்கு மத்தியில் இந்த விடயத்தினை முன்வைக்கின்றார்கள். அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சோழர்களே, ரஜப் மாதத்தினை, இறைவனால் சந்தியாக்கப்பட்ட இந்த மாதத்தினை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டுமா? நாங்கள் வெறுமன அமல்கள் மற்றும் செய்தால் மாத்திரம் போதாது, பிறர்களுடைய பதுவாவில் இருந்தும் தங்களை பார்த்துக் கொள்வதற்கு, பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். இங்காலே நாங்கள் தொழுது கொண்டும், ஒரு இடத்திலிருந்து நாங்கள் தொழுது கொண்டு, ஜக்காத்துக்கள் கொடுத்துக் கொண்டு, சதக்காக்கள் கொடுத்துக் கொண்டு, நோன்பு நோட்டுக் கொண்டு, அடுத்த கணத்தில் பிறரை நோவினை செய்தவர்களாக, பிறர் மனம் புண்படுமாறு நாங்கள் நடப்போம் என்று சொன்னால் எவ்வித பலனும் கிடையாது. நிச்சயமாக இறைவன் கண்ணியப்படுத்திய, சங்கையாக்கிய அந்த மாதத்தினை இழிவுபடுத்தியவர்களாகத்தான் நாங்கள் மாறுவோமே தவிர அதனை சங்கைப்படுத்தியவர்களாக நாங்கள் மாற மாட்டோம் என்பதை நாங்கள் அனைவர்களும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறான ஒரு உன்னத மிகுந்த ரஜப் மாதத்தில் தான் இந்தியாவில் இஸ்லாம் மார்க்கம் பரவுவதற்கு அடிப்படை காரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குதுபுல் ஹிந்த் அத்தாய ரசூல் ஹாஜா முஹினுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்களுடைய நினைவு தினம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இறைவனால் சந்தியாக்கப்பட்ட இந்த ரஜப் மாதத்தில் தான் இந்தியாவில் இஸ்லாம் மார்க்கம் பரவுவதற்கு, இஸ்லாம் மார்க்கம் உருவாகுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த சிலர்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இமாமுனா ஷேகுனா குதுபுல் ஹிந்த் அத்தாய ரசூல் ஹாஜா முஹினுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹாஜா முஹினுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்களுடைய அந்த சேவையின் மூலமாகத்தான் இந்தியாவில் இஸ்லாம் பரவியது. அந்த இஸ்லாத்தில் இருந்துதான் இன்று நாங்கள் இலங்கையில் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அடிப்படை காரணமாக அவர்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு அடுத்ததாக தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தினை மக்களுக்கு மத்தியில் பரப்ப வேண்டும், மக்களுக்கு மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி வழிமார்கள் என்று சொல்லக்கூடிய இறைநேச செல்வர்களை இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்தில் தேர்ந்தெடுக்கின்றான். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் முதன்மையானவர்களாகவும் சிரேஷ்டமானவர்களாகவும் பலர்களில் ஒருவராக காணப்படக்கூடியவர்கள் தான் குதுபுல் ஹிந்த் ஹாஜா முஹினுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கராமாத்துக்கள் சொல்லிலடங்காது. 90 லட்சம் மக்களை இஸ்லாத்திற்கு அழைத்தவர்கள் என்றால் மிகையாகாது. ஹாஜா முஹினுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்கள் நிகழ்த்திய அற்புதங்களில் மிக பெரும் ஒரு அற்புதமாக, வரலாற்றில் சிறப்புமிக்க சாதனையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கராமத் அற்புதம், 90 லட்சம் மக்களை அவர்கள் இஸ்லாத்தின் பால் அழைத்திருக்கின்றார்கள். வெறுமன 1000 அல்ல, 2000 அல்ல, 90 லட்சம். 1 கோடிக்கு 100 லட்சமே குறைவு. அவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர்கள் இஸ்லாத்தினை பரப்புவதற்காக வேண்டி பல சேவைகளையும் பல தொண்டுகளையும் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆற்றிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம். குதுபுனா ஹாஜா முஹினுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்கள் ஆப்கானிஸ்தானில் பிறக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானில் பிறந்து அவர்கள் பல நாடுகளுக்கும் பல பெரியார்களை மேற்கொள்கின்றார்கள். இறுதியாக உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கக்கூடிய புனித மிகுந்த மதீனா ஷரீஃபுக்கு செல்கின்றார்கள். சுருக்கமான முறையில் அவர்களுடைய வரலாற்றினை கூறி முடித்துக் கொள்கின்றேன். அவ்வாறு செல்கின்ற சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலிருந்து ஒரு கட்டளை வருகின்றது, ஹிந்துஸ்தானுக்கு செல்லுங்கள், இந்தியாவிற்கு செல்லுங்கள், இந்தியாவிற்கு சென்று நீங்கள் இஸ்லாத்தினை பரப்புங்கள், வழிதவறி செல்லக்கூடிய மக்களை நேர்வழிப்படுத்துங்கள் என்பதாக கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் ஹாஜா முஹினுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்கள் ஸையதுனா முஸ்தபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாரிசு, அன்னவர்களுடைய குடும்பத்தில் உதித்த அஹ்லுல் பைத் சாதத் மௌலானா முராலாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக இந்தியா நாட்டை நோக்கி அவர்கள் விரைந்து செல்கின்றார்கள். இவ்வாறு சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல ஊர்களையும் பல நாடுகளையும் அவர்கள் கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. இவ்வாறு கடக்கின்ற சந்தர்ப்பத்தில் பலர்களும் பல தெய்வங்களை வழங்கியவர்களாக காட்சியளித்துக் கொண்டிருந்தார்கள். ஆரம்பமாக அவர்கள் செல்கின்றார்கள். செல்கின்ற பாதையில் மஜூசிகளை கண்டுகொள்கின்றார்கள். நெருப்பு வணங்கிகள், இறைவன் ஒருவன் தான் என்பதனை மறுத்து நெருப்பை தனது தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள். இந்த கூட்டத்தினர்களை கடந்து செல்லக்கூடிய வேளையிலே குதுபுல் ஹிந்த் அத்தாய ரசூல் ஹாஜா முஹினுத்தீன் அஜ்மீரி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவ்விடத்தில் தங்கி நெருப்பினை வணங்கக்கூடிய மனிதர்களை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள், எதற்காக வேண்டி நீங்கள் நெருப்பினை வணங்குகின்றீர்கள் என்று கேட்டவுடன், நாங்கள் இந்த நெருப்பினை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், இந்த நெருப்பினை நாங்கள் தெய்வமாக ஏற்று நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம், அலாதியான அன்பு இந்த நெருப்பின் மீது எங்களுக்கு உண்டு என்று பல விடயங்களை எல்லாம் ஹாஜா முஹினுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் குதுபுல் அக்தாப் ஹாஜா முஹினுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்கள் அந்த மனிதர்களை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் நெருப்பை தெய்வமாக வணங்குகின்றீர்கள், கடவுளாக நீங்கள் நெருப்பை வணங்குகின்றீர்கள். அவ்வாறென்றால் கடவுளாக இருக்கக்கூடியவர் தன்னை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இழைக்கக்கூடாது,
நீங்கள் நெருப்பை வணங்குகின்றீர்கள். அவ்வாறு என்று சொன்னால் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் நெருப்பு உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இழைக்க கூடாது. நீங்கள் என்ன செய்யுங்கள்? நெருப்புக்குள் நுழையுங்கள். நெருப்பு உங்களுக்கு தீங்கு செய்கின்றதா இல்லையா என்று பார்ப்போம். சரியான கேள்விதானே அவர்கள் கேட்கின்றார்கள். ஒரு கடவுளையும் ஒரு மனிதன் வணங்குகின்றான். அவன் வணங்குகின்ற கடவுள் அந்த மனிதன் அடியானை நேசிக்கக்கூடியவனாகத்தான் இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த கடவுள் அந்த அடியானுக்கு எந்த ஒரு தீங்கும் இழைக்காது. நீங்கள் நெருப்பை கடவுளாக நேசிக்கின்றீர்கள், அன்பு வைத்தவர்களாக வணங்குகின்றீர்கள். அவ்வாறு என்று சொன்னால் நெருப்பு உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இழைக்கக்கூடாது. நீங்கள் நெருப்பில் நுழையுங்கள் என்பதாக அஜ்மீர் ख्वाजा நாயக் கத்தசுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அன்னவர்கள் நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்த மக்களை பார்த்து கூறுகின்றார்கள். கூறுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நெருப்பு வணங்கிகள் மஜூசிகள் மறுத்து விடுகின்றார்கள். எங்களால் முடியாது என்று மறுத்தவர்களாக பயந்து பின்வாங்குகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ख्वाजा முஹித்தீன் சிஸ்தி அஜ்மீரி கத்தசுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அன்னவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த மஜூசியரிடத்தில் இருந்த ஒரு சிறுவன் ஒரு கைக்குழந்தையினை அவர்கள் கையில் ஏந்தியவர்களாக நெருப்பு குண்டத்திற்குள் அவ்வாறே நுழைந்து விடுகின்றார்கள். காலையில் நெருப்பு குண்டம் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் பல நாட்களாக மூட்டப்பட்டு வணங்கப்பட்டு வந்த அந்த நெருப்பு குண்டத்திற்குள் ख्वाजा முஹித்தீன் சிஸ்தி அஜ்மீரி கத்தசுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அன்னவர்கள் நுழைந்து விடுகின்றார்கள். காலையில் நுழைந்தவர்கள் லுகர் தொழுகைக்காக வேண்டி நெருப்பு குண்டத்திலிருந்து மீண்டு வருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம்! அவர்கள் அணிந்திருந்த பாதையை கூட அந்த நெருப்புக்கு தீண்டுவதற்கு சக்தி கிடைக்கவில்லை. இதுதான் வழிமார்களுடைய ஆற்றல், இதுதான் வழிமார்களுடைய கராமத், அற்புதம். நாங்கள் அனைவர்களும் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சிலர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வாறு சாத்தியமாகக்கூடிய ஒரு முடியும்? நெருப்புக்குள் ஒரு மனிதன் நுழைந்து மீண்டும் வரலாமா? நிச்சயமாக முடியும். குர்ஆன் எமக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அனைவர்களும் அறிந்து வைத்திருப்போம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சம்பவம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சம்பவத்தினை நாங்கள் தெரிந்து வைத்திருப்போம். இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை திருமறையில் 21வது அத்தியாயம் 69வது வசனத்தில் தெளிவான முறையில் அந்த சம்பவத்தினை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். நம்ரூத் என்று சொல்லக்கூடிய மன்னன் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை என்ன செய்கின்றான்? நெருப்பு குண்டத்தில் அவ்வாறே தூக்கி எறிகின்றான். பல வருடங்களாக மூட்டப்பட்டிருந்த நெருப்பு குண்டம் ஜுவாலை எத்தனையோ அடிகளுக்கு அப்பால் தான் நின்று நெருப்பையை வணங்கிக் கொண்டிருப்பார்கள். அவ்வளவு மிகவும் பிரம்மாண்டமான நெருப்பு குண்டத்திற்குள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தூக்கி எறியப்படுகின்றார்கள். ஆனால் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்புக்கு எரிக்கக்கூடிய ஆற்றலை இல்லாமலாக்கி குளிரக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். இதனை சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான் 21வது அத்தியாயம் 69வது வசனத்தில், குல்னா யா நாரு கூனி பரதம் வ ஸலாமா அலா இப்ராஹிம், நாங்கள் நெருப்புக்கு கட்டளையை பிறப்பித்தோம். ஓ நெருப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு நீ மிருதுவாகவும் சலாமத்தாகவும் குளிராகவும் மாறிவிடு என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மீது அந்த நெருப்புக்கு நாங்கள் கட்டளை பிறப்பித்தோம் என்பதாக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தினை சொல்லி காட்டுகிறான். பேரன்புக்கும் மதிப்புக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே சம்பவத்தினை போன்று எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் ஒரு சக்தியினை ஒரு குடத்திலிருந்து அகற்ற முடியும். கத்திக்கு அறுக்கக்கூடிய சக்தி இறைவன் வழங்கினால்தான். நாங்கள் அறிந்து வைத்திருப்போம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அறுப்பதற்காக வேண்டி கத்தியை வைத்து எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் அறுபடவில்லை அவர்கள். அதே கத்தியை கொண்டு பாறாங்கல்லில் வீசி அடித்தார்கள். கல் இரண்டாக பிளந்தது. அந்த நேரத்தில் இறைவன் கத்தியில் இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அறுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கத்தியில் இருக்கக்கூடிய அந்த அறுக்கின்ற ஆற்றலை இறைவன் பிடுங்கெடுத்து விட்டான். கல்லில் வீசி அடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஆற்றல் திரும்ப கொடுக்கப்படுகின்றது. கல் இரண்டாக பிளக்கப்படுகின்றது. இதே போன்றுதான் வழிமார்களுடைய விடயத்தில் ख्वाजा முஹித்தீன் சிஸ்தி அஜ்மீரி கத்தசுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நெருப்பு குண்டத்திற்குள் நுழைகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நெருப்பில் இருக்கக்கூடிய எரிக்கக்கூடிய அந்த தன்மை பிடுங்கி எடுக்கப்படுகின்றது. அந்த நெருப்பு அவர்களுக்கு சலாமத்தாக ஈரேற்றம் அளிக்கக்கூடியதாக ஆபத்து விளைவிக்காததாக ஆக்கப்படுகின்றது. அவர்கள் மீண்டும் நெருப்பிலிருந்து எந்த ஒரு இடையூறுமின்றி எந்த ஒரு பாதிப்புமின்றி அவர்கள் மீண்டு வருகின்றார்கள். இவ்வாறு ख्वाजा நாயக் முஹித்தீன் அஜ்மீரி கத்தசுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அன்னவர்கள் இந்தியாவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு இடத்தினை அடைந்து கொள்கின்றார்கள். அங்கு சூனியக்காரர்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு இடம். சூனியத்தாலேயே மக்கள் பழக்கப்பட்டவர்களாக மிக பெரும் சூனியத்தில் கை தேர்ந்த வித்துவான்கள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரினை அவர்கள் சென்று அடைந்தவுடன் எந்த அளவுக்கு என்று சொன்னால், வானத்தில்
பறந்து மறையக்கூடிய ஆற்றலுடைய சூனியக்காரர்கள் எல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். அவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹாஜா முஹியுத்தீன் அஜ்மீரி கத்தசுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவில் இருந்து இந்தியாவை நோக்கி வருகின்ற அந்த ஒவ்வொரு பாதைகளையும் வழிதவறி சொல்லக்கூடிய மக்களை நேரான வழிப்படுத்தியவர்களாக, இஸ்லாத்தின்பால் அழைத்தவர்களாக அழைத்துக் கொண்டே வந்தார்கள். இதனை கண்ட அந்த நாட்டின் அரசன் அச்சமடைந்தவனாக அந்த நாட்டில் இருந்த சூனியக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு சூனியக்காரனை அழைத்து ஹாஜா முஹியுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி கத்தசுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும். ஏன்? நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இஸ்லாத்தின்பால் செல்லப்படுகின்றார்கள். ஹாஜா முஹியுத்தீன் அஜ்மீரி கத்தசுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அற்புதங்களின் மூலமாக ஈர்க்கப்படுகின்றார்கள். தீனுல் இஸ்லாத்தினை தனது மார்க்க நெறியாக அவர்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக அந்த அரசன் என்ன செய்கின்றான்? மிகப்பெரிய ஒரு சூனியக்காரனை அழைத்து ஹாஜா முஹியுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி கத்தசுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டும்படி கட்டளை பிறப்பித்தான். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த சூனியக்காரன் ஹாஜா முஹியுத்தீன் அஜ்மீரி கத்தசுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகின்றான். வந்து ஒட்டகத்தினை போன்ற மிகப்பெரிய மலைப்பாம்புகளை உருவாக்குகின்றான் அவனது சூனியத்தின் மூலமாக. சாதாரணமான மலைப்பாம்பு கிடையாது, ஒட்டகத்தினை போன்று மிகப்பெரிய மலைப்பாம்புகள் அவ்விடத்தில் உருவாக்கப்படுகின்றது. உருவாக்கப்பட்டு ஷையுனா ஹாஜா முஹியுத்தீன் அஜ்மீரி கத்தசுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தினை நோக்கி ஏவி விடுகின்றான். அந்த பாம்புகள் எல்லாம் மிகப்பெரும் உருவெடுத்து ஹாஜா முஹியுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி கத்தசுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கக்கூடிய இடத்தினை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. உடனே இறைவனது குத்துபாக வந்து கொண்டிருக்கக்கூடிய, இறைவனது இறை நேசராக சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எஜ்மான் குத்துபுல் ஹிந்த் அஸ்வாய ரசூல் ஹாஜா முஹியுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி கத்தசுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தனது பார்வையினை கொண்டு அந்த ஒட்டகங்களை போன்று வந்து கொண்டிருந்த பிரம்மாண்டமான மலை பாம்புகளை பார்த்தார்கள். ஜலாலியத்தான அந்த தன்மையின் மூலமாக அந்த மலைப்பாம்புகள் எல்லாம் அவ்வாறு கருகி சாம்பலாக போனது வரலாற்று மூலம் நாங்கள் அறியக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சிந்திக்கலாம், எவ்வாறு பாம்பெல்லாம் வரும், எவ்வாறு அதனை கரைக்க முடியும்? இந்த சம்பவத்திற்கும் ஆதாரம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்தில் ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை முறியடிப்பதற்காக வேண்டி பல பாம்புகளை எல்லாம் ஏவிவிட்டான் சூனியக்காரர்களின் மூலமாக. ஆனால் ஸையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் என்ன செய்தார்கள்? தனது கையில் இருந்த அஸா, இறைவன் அந்த வசனத்தை சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்ற அந்த விடயத்தினை 7வது அத்தியாயம் 107வது வசனத்தில் சூனியக்காரர்களின் மூலமாக ஃபிரௌனினுடைய கட்டளைக்கு இணங்கி பாம்புகளாக விடப்பட்ட அந்த ஏவப்பட்ட அந்த சூனியங்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கையில் இருந்த அந்த தடியினை போட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த தடி மிக பெரும் ஒரு பாம்பாக மாறி அத்துணை சூனியக்காரர்களுடைய சூனியங்களை முறியடித்தது என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அவ்வாறு நபிமார்கள் நிகழ்த்திய அற்புதங்களுக்கு முஅஜிஸாத் என்று சொல்லப்படும் அதே அற்புதங்கள் வழிமார்களின் மூலமாக நிகழ்த்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கராமத் என்று சொல்லப்பட்டு இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு முஅஜிஸாத் என்று சொல்லக்கூடிய அற்புதத்தினை வழங்கினானோ அதே போன்று வழிமார்கள் மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தினை பரப்ப வேண்டும். சில சந்தர்ப்பத்திற்கு அற்புதங்கள் நிகழ்த்திதான் மக்களை இஸ்லாத்தின்பால் அழைக்க வேண்டும் என்ற இக்கட்டான சூழ்நிலையில் வழிமார்களும் கராமத் என்று சொல்லக்கூடிய அற்புதத்தினை நிகழ்த்துவார்கள். அதற்கு இறைவனால் ஆற்றல் வழங்கப்பட்டது. அதன் மூலமாக செய்யப்பட்ட விடயங்கள் தான் மேற்கூறிய விடயங்கள் என்பதனை நாங்கள் அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் ஒரு இஸ்லாமிய சோழர்களே, இப்பொழுது மிகுந்த இந்த ரஜப் மாதத்தில் நாங்கள் அதிகமான நன்மைகளை மேற்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் முன்வர வேண்டும். இந்த ரஜப் மாதத்தில் நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய குதுபுல் ஹிந்த் ஹாஜா முஹியுத்தீன் அஜ்மீரி கத்தசுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல சேவைகள் இந்த உலகத்திற்கு ஆற்றி 90 லட்சம் மக்களை இஸ்லாத்தின்பால் அழைத்தார்கள். இறுதியாக அவர்கள் வஃபாத்தாகிய அந்த சந்தர்ப்பத்தில் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு அற்புதத்தினை அவர்களுடைய உடலில் ஏற்படுத்தினார். அவர்கள் மரணித்து மையத்தாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய நெற்றியில் ஒளியினால் எழுதப்பட்டிருந்தது ஹாதா ஹபீபுல்லாஹ் மாதபி ஹபீபுல்லாஹ் என்பதாக. இவர் இறைவனது இறை நேசராக இருந்து கொண்டிருக்கின்றார், இவர் இறைவனின் இறை நேசத்திலேயே மரணித்திருக்கின்றார் என்பதாக
ஹாஜா முஹிதீன் அஜ்மீரி கத்தசுல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்களுடைய நெற்றியில் ஒளியினால் எழுதப்பட்டதாக வரலாற்றின் மூலமாக இமாம்களுடைய செய்திகள் மூலமாக நாங்கள் அறியப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, எதற்காக வேண்டி வழிபாடுகளுடைய சம்பவங்கள் இவ்விடத்தில் எடுத்து வைக்கப்படுகிறது என்று சொன்னால் நன்றியுடைய அடியார்களாக நாங்கள் மாற வேண்டும். மல்லம் யஷ்குரில்லா ஸல்லம் யஷ்குரில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள், எந்த மனிதன் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அடியார்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டிய நபிமொழி. நாங்கள் இன்று முஸ்லிம்கள் முஃமின்களாக இருப்பதற்கு காரணம் வழிமார்கள். அந்த வழிமார்களை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இஸ்லாத்தினை எமக்கு பாதுகாப்பான முறையில் பெற்று தந்ததற்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக அவர்களை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். அவர்களின் பேரில் நாங்கள் மனாக்கிபுகளையும் மௌலித் மஜ்லிஸ்களையும் ஏற்பாடு செய்து நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான், அது ஒரு நன்றி கடன் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விடயங்கள் எல்லாம் இவ்விடத்தில் எடுத்து ஓம்பப்படுகின்றது என்பதனை நினைவில் வைத்து உன்னத மிகுந்த இந்த ரஜப் மாதத்தில் நாங்கள் அதிகமான முறையில் நன்மைகளை கொள்ளையெடுத்துக் கொள்வதற்கு முன்வர வேண்டும். அதிகமான முறையில் நன்மைகளை நாங்கள் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கியான மாதத்தின் பொருட்டினால் பல வகையான நன்மைகளை நமக்கு தருவான் என்பதில் எவ்விதமான ஐயமும் கிடையாது. அதே போன்று நாங்கள் பாவத்தில் இருந்து விலகி நடப்பதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். அதிகமான முறையில் நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆட்சி தரப்பட்ட இந்த மாதத்தில் பாவத்தின் சிறப்புகளாக எமது ஊரில் ஓர் காரியம் நிகழ்வதற்கு முயற்சி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பியூட்டி பார்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் எமது ஊரில் சிறப்பதற்கு பல முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் அனைவர்களும் இந்த விடயத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். உன்னத மிகுந்த ரஜப் மாதம் அதிகமான நன்மைகளை செய்து நாங்கள் நெல்லடியார்களாக மாற வேண்டிய இந்த மாதத்தில் அலங்காரங்களிலும் பெண்கள் அலங்கார விடயங்களில் ஈடுபடுத்தப்படக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீதியில் இறங்கி கடைகளுக்கு சென்று தங்களை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விடயத்தினை ஏற்படுத்தும் விதமாக ஓர் பியூட்டி பார்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு கடை எமது ஊரில் சிறப்பதற்குரிய முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, புனித மிகுந்த இந்த மாதத்தில் எதற்காக வேண்டி இஸ்லாம் தடுத்த விடயத்தில் நாங்கள் இறங்க வேண்டும், எதற்காக வேண்டி இஸ்லாம் வன்மையான முறையில் கண்டிக்கக்கூடிய விடயத்தில் நாங்கள் கால் வைக்க வேண்டும். நிச்சயமாக இந்த மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறுக்கு பன்மடங்கான தண்டனையும் பன்மடங்கான தீமைகளும் எமக்கு எழுதப்படும் என்பதனை நினைவில் வைத்தவர்களாக நாங்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து எமது ஊரில் இருக்கக்கூடிய தீமைகளை ஊர் மக்கள் சேர்ந்தால் தான் தடுக்க முடியுமே தவிர பிற ஊரில் இருந்து வந்து இவரால் தடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் ஒன்று சேர்ந்தால் அனைத்தையும் தடுத்து நிறுத்தலாம் என்கின்ற உண்மையான நினைப்போடு உன்னத மிகுந்த இந்த ரஜப் மாதத்தினை சங்கைப்படுத்திய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், என்றென்றும் உன்னை அஞ்சி பயந்து நடக்கக்கூடிய இந்த முஃமின்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. ரஹ்மான் ரஹ்மானே இரட்சகனே யா அல்லாஹ், முத்தமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த விதத்தில் எங்களது வாழ்க்கை வழிமுறைகளை அமைத்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபினை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற நசீபினை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ரஹ்மான் ரஹ்மானே இரட்சகனே யா அல்லாஹ், இறுதி கியாமத் நாள் வரைக்கும் உன்னதமான சத்திய கொள்கையில் வீட்டிலிருந்து மரணிக்கக்கூடிய நசீபினையும் பாக்கியத்தினையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறையில் எமது வாழ்க்கைகளை வாழக்கூடிய நசீபினை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.